ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி விதைப்பை பற்றி பார்க்க போகிறோங்க. ஆடிப்பட்டத்துக்கு வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணி வைக்கிறோம்னா ஹைப்ரிட் மல்லி வந்து போடலான்னு பிளான் பண்ணி வைக்கிறோங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாங்க வாங்க. நம்ம இந்த டைமு ஆடிப்பட்டத்துக்கு வந்து ஹைப்ரிட் மல்லி வந்து விதைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து இப்போது பாத்தி எப்படி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோன்னா 4 அடி அகலம் 12 அடி நீளம் பாத்தி மேக் பண்ணியிருக்கிறோம். ரெடி பண்ணி அதில் வந்து மல்லி வந்து விதைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேங்க. இப்போ ஃபுல்லாக பாத்தி எடுத்தாச்சு, மல்லி விதைச்சிருக்குது. மல்லி விதைச்சதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி வச்சு நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்டு கூட்டி விட்டு தண்ணி கட்டணுங்க. அடியோரன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டம்பஸ் கொடுத்து தண்ணி கட்டணும். ஓகேங்க. அடுத்தது வந்து மல்லி வந்து 10 பாத்திக்கு 1 கிலோ மல்லி தேவைப்படுதுங்க. இப்போது நாங்கள் வந்து 30 பாத்தி ரெடி பண்ணியிருக்கிறோம். 30 பாத்திக்கு வந்து 3 கிலோ மல்லி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோங்க. வாங்கிட்டு வந்து இப்போது போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆழமாக கொத்தி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து மல்லி ஃபுல்லாக உள்ள மண்ணுக்குள்ளார முளைக்குங்க. முளைக்கிறதுக்கு முளைப்பு திறன் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அடியோரன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபேக்டம்பஸ் போட்டு தண்ணி கட்டி விடணும். இப்போ அடுத்தது உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, கலை மேலாண்மை படுத்தி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்லியோட விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் வந்து எத்தனை நாள் ஆகுது, அதோட லைஃப் டைம் எவ்வளோ அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ மல்லி விதைச்சி 10ஆவது நாள் முளைப்பு வந்துடும். 45ஆவது நாள் மல்லி ரெடி ஆயிரும். 45லேருந்து 60 நாளுக்குள்ள வந்து மல்லி நம்ம சேல்ஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே விட்டோம்னா பூ வச்சு நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிருங்க. லைஃப் டைம் வந்து 60 நாளுங்க. 2 மாதத்தில் வந்து மல்லி அறுவடைக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்க. அடுத்தது இப்போ மல்லி விதைச்சாச்சு, கொத்தி விட்டாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த தென்னை பாலையை வச்சு நம்ம கூட்டி விடுறோம். கூட்டி விட்டோம்னா மல்லி மேலே இருக்கிற மல்லி வந்து மண்ணுக்குள்ளார உள்ளே போய்க்கு முளைப்புக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். உயிர்த்தனி 3 நாள் கட்டினதுக்கப்புறம் 5லேருந்து 10ஆவது நாளுக்குள்ளார வந்து இதுக்கு வந்து ஆக்சிகோல் அப்படின்னு ஒரு மருந்து இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணுங்க. அந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா மல்லிக்குள்ளே முளைக்கிற களைப்புல் ஃபுல்லாக செத்துரும். மல்லி மட்டும் முளைக்கும். மல்லிக்கு எந்த பாதிப்பு எந்த டேமேஜ் ஆகாதுங்க. மோனோகாட் டைகாட் ரெண்டுமே செத்துருங்க. அது உங்களுக்கு மல்லி எடுக்கிற வரைக்கும் அந்த 45-60 நாள் வரைக்கும் அந்த மல்லி மட்டும்தான் வளரும். மற்ற களை எதுவும் இருக்காது. அப்படி ஏதாவது களை இருந்தாலும் நம்ம களை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஈஸியாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மல்லி சம்மந்தப்பட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. கால் பண்ணி எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.